திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கோயில் அறங்காவலரை ராஜினாமா செய்ய கோரி திமுக எம்எல்ஏ நல்லதம்பி கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவரின் மகன் பழனி. இவரின் முப்பாட்டனார் புதுப்பேட்டை பகுதியில் அருள்மிகு திரு நாராயணசுவாமி திருக்கோயிலை கட்டியுள்ளார். இது தொடர்பாக வருவாய்த்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு நேரடி வாரிசுக்கான ஆவணங்களை பழனி வழங்கியுள்ளார். ஆவணங்களை பரிசீலனை செய்த அதிகாரிகள் பழனியை அந்த கோயிலின் அறங்காவலராக கடந்த ஆண்டு நியமனம் செய்தனர். கோவிலுக்கு சொந்தமான 10 ஏக்கர் சொத்தையும் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள 7 கடைகளையும் கடந்த 1 வருட காலமாக பழனி பராமரித்து செயல்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் பழனியை கோயில் அறங்காவலர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்ய கோரி மேலும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பியின் ஏவுதலின் பேரில் அவரது உதவியாளர் வெங்கடேசன் பழனியின் வீட்டிற்கு அடியாட்களை அனுப்பி மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனிடையே பழனியை திமுக எம்எல்ஏ மிரட்டும் ஆடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. எம்எல்ஏ பேசுறேன், நீ சைலண்டா இருந்தீங்கன்னா எங்கனாலும் நான் கூட்டிட்டு வருவேன். எங்க ஹலோ, நீ போன் ஆன் பண்ணிட்டு இருக்கிறியா? பழனி தானப்பா? அண்ணா ஆமாண்ணா பழனி தானே. சரி, எம்எல்ஏ பேசுறேன். அண்ணா சரிண்ணா. அண்ணா சாரிண்ணா, நான் நம்பர் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ணன் நல்ல தம்பி அண்ணான்னு சொல்லிட்டு உங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வேற நம்பர்ல இருந்து வந்த உடனே யாருன்னு தெரியலண்ணா. கூப்பிட்டா வரமாட்டியா? அண்ணா வந்துதான் போயிருந்தேண்ணா, நேற்று கூட வந்திருந்தேண்ணா. நேற்று காலையில 9 மணி. உனக்கு அண்ணா போன் இல்லையா? உனக்கு போன் பண்ண மாட்டியா நீ? போன் பண்ண ஊம்பரன்னு அந்த 10 நாள் நின்று இப்ப போன் பண்ணா நீ வந்து வேலை காட்டுறியா? நீ இல்லண்ணா காலேஜ் நின்று உன்னை அங்கேயே இறங்கி அடிச்சுப்பேன். ஒழுங்கா நீ ஆபீஸான ஒரு 1/2 மணி நேரத்துல வரலன்னா வேற மாதிரி பண்ணுவேன். ஆபீஸான வந்து எனக்கு போன் பண்ணு நம்பருக்கு. அண்ணா நேற்று காலையில கூட 10 மணிக்கு வந்தேண்ணா. பேசாத மூடின்னு ஆபீஸான போய் உட்கார வரேன். ஆபீஸான உட்கார. இந்நிலையில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு முழு பொறுப்பும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பிதான் காரணம் என கூறிய பழனி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். நல்லதம்பி எம்எல்ஏ இப்போ என்ன இப்போ கடந்த ஒரு வாரமா என்ன மிரட்டுறாரு. வீட்டுக்கெல்லாம் ஆளுங்களை அனுப்புறாரு, வீட்டுகளுக்கெல்லாம் ஆள் அனுப்புறாரு. ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாரு. 3 நாளைக்கு முன்னாடி வெங்கடேசன், அவர் பிஏ, நல்லதம்பி அதனுடைய பிஏ வெங்கடேசன் 3 பேரை கூட்டின்னு நான் வீட்டில் இல்லாத சமயத்துல என்னுடைய மனைவி கிட்ட இல்லையான்னு சொல்லி மிரட்டி எம்எல்ஏ ஆபீஸுக்கு வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு காலையில 30, இன்னைக்கு 30ஆம் தேதி காலையில 6:30 மணிக்கு வெங்கடேசன் ஏமா எம்எல்ஏ கூப்பிட்டா வரமாட்டீங்களா, எம்எல்ஏ கூப்பிட்டா வரமாட்டீங்களா, நீங்க ஏன் வரமாட்டேன்றாரு. விஷயம் பெருசாயிடும், விஷயம் பெருசு பண்ணி பிரச்சனை வேற மாதிரி பண்ணிடுவோம், நீங்க எம்எல்ஏ கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்க மனைவி கிட்ட மிரட்டிட்டு போயிருக்கிறாரு வெங்கடேசன்றவர். எல்லாமே மிரட்டுறாங்க. கடந்து ஒரு 3-4 நாளாக ஒரு வாரமாவே இந்த மாதிரி எல்லாமே மிரட்டின்னு இருக்கிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என் மனைவி, எனக்கு என் மனைவி, என் பிள்ளைங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறேன். எனக்கு பாதுகாப்பு இல்லை. என் உயிருக்கு எதனா ஆச்சுனாக்கா அது நல்லதம்பி எம்எல்ஏ தான் முழுக்க சாரும்.